ஐயா வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி. அதாவது மம்மி, அவனோட பேரு சிவாவா. அவன் ஒரு அனாதை. படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறதுனால ககன் மாமா அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. மாமா கிரேட்ல மம்மி. ஆமாமா, ரொம்ப கிரேட் தான். அப்போ அந்த ககன் கிட்ட சிவா தன்னுடைய தம்பிங்கிறத பூமி மறைச்சிருக்கா. இந்த பாயிண்ட் பூமியை ஆட்டி படைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆமா மம்மி, இந்த சிவாவை பத்தி என்னைய விசாரிக்க சொன்ன? நம்ம எதிரிங்களோட யாரு நெருக்கமா இருந்தாலும் நம்ம அவங்கள பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் நக்ஷத்ரா. என்னமோ மம்மி, மாமாவை எதிரி மாதிரி பாக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. செரி கட்டின தாலி என் கழுத்துல இருந்து இறங்கி ககன் மாமா என் கழுத்துல ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டினார்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நக்ஷத்ரா, பப்ளிக்ல இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. யாராவது கேட்டா நல்லா இருக்காது. கல்யாணமான நீ ஏன் ககன் மேல இவ்ளோ ஆசை வச்சிருந்தா அப்ப கல்யாணம் ஆகாத பூமி அவனை எந்த அளவுக்கு விரும்புவா? அதான் பூமிக்கு உதயோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஃபிக்ஸ் மட்டும் தானே ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலல. அந்த ககன் கூட அவன் திரும்பவும் போய் ஒட்டிக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இல்ல மம்மி, அவ திரும்பவும் மாமா கிட்ட போறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஒன்னும் இல்லடி பைத்தியம். உன் டேடி உதய இந்த ஆடிட்டோரியத்தை நீதான் ஓபன் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஆடிட்டோரியத்தை நீதான் ஓபன் பண்ணணும்னு உன் ககன் மாமாவை ஒத்துக்க வச்சுட்டா அந்த பூமி. உதய் இல்லாம அந்த ககன் கையால தான் ஆடிட்டோரியத்தை ஓபன் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட சேலஞ்ச் வர பண்ணிருக்கா. சேலஞ்சில அவ ஜெயிச்சுட்டா நம்ம ககன் முன்னாடி அவமானப்பட்ட மாட்டோம். நோ மம்மி, அவ இந்த சேலஞ்ச்ல எப்பவும் ஜெயிக்கவே கூடாது. நீ தான் ஜெயிக்கணும். இந்த ஆடிட்டோரியமை ஓபன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை மீறினதுக்கு மாமா அவளை அடியோட வெறுக்கணும். அப்படி நடக்க நீ தான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு ஆகணும். போட்டிருக்க நக்ஷத்ரா, இந்த சேலஞ்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். என்ன பண்ணிருக்க மம்மி? அது ஐயோ, இவகிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. ஒருவேளை சொல்லிட்டா ககனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு இந்த பிளான ககன் கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவா. ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது செயல்படும் போது நீயும் தானே பார்க்க போற. சரிவா, நம்ம உள்ள போலாம். இங்க இருந்தா நல்லா இருக்காது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாமா மாமா? நான் அந்த சிவா கிட்ட பேசினேன். அவனை பத்தி என்கிட்ட சொன்னா மாமா. ஒரு அனாதையை கூட்டிட்டு வந்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா நீங்க உண்மையிலே கிரேட் தான் மாமா. அதனாலதான் மாமா உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நீ என்னோட தம்பியோட பொண்டாட்டி. இருங்க, பண்ணி தொலைக்கிறேன். மேடம், சுவிட்ச் போடவா? சரதா, 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 உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எழுந்திரு சரதா, பாத்து மெதுவா. எனக்கு எதுவும் ஆகல. நீங்க இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இந்த சின்ன காயம் கூட கண்டிப்பா எனக்கு ஏற்பட்டிருக்காது. என்ன சரதா இப்படி சொல்ற? இன்னுமா உங்களுக்கு எதுவும் புரியல? அந்த ரவுடிய சரச்சந்திரா தான் அனுப்பி வச்சிருக்காரு.
உங்க கண்ணு முன்னாடியே என்ன கொலை பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏதோ என் நல்ல நேரம் அவங்க நீங்க அடிச்சு போட்டீங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்படி நடக்காம இருந்தா என் பசங்களோட எதிர்காலம் என்ன ஆயிருக்கும்? ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் அவங்க கையில நான் செத்து போயிருப்பேன். சரதா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. பேசுறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னா திரும்பவும் நீங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போங்க, இங்க இருந்து போங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூமி. சாரி சாரி சாரி, நான் கொல்லணும்னு நினைச்ச ககனை நீ காப்பாத்திட்ட. ச்சீ, ஒரு சின்ன சேலஞ்ச்ல ஜெயிக்கிறதுக்காக நீ உயிரை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டல்ல? நீ எல்லாம் மனுஷிதானா? அஃப்கோர்ஸ் நான் மனுஷதான் பூமி. எல்லா மனுஷங்க மாதிரி எனக்கும் கர்வம் அகங்காரம் மாதிரி அலங்காரங்கள் இருக்கு. என் ஈகோவை டச் பண்ணா சல்லி பைசாவுக்கு கொலை பண்ற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். என்னோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் சல்லி காசுக்காகலாம் யாரும் மர்டர் பண்ண மாட்டாங்க. நானும் அப்படிதான். நானும் உன்ன மாதிரியே யோசிச்சிருந்தா நீ செத்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். நானும் மனுஷிதான். மறுபடியும் நீ ககன் மாமாவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரியே நானும் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நடுவுல வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்க முடியாது பூமி. அது நம்மளுடைய பிளட்லயே இருக்கணும். என்ன மாதிரி நீ யோசிக்க ஆரம்பிச்சாலும் கொல்ற சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு கையெல்லாம் வராது. அது என் கையா இருந்ததுன்னு வை, கொல்லும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும். அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். எனிஹவ், சேலஞ்சுக்காக நான் கொலையும் பண்ணுவேங்கிற பயம் உனக்குள்ள வந்துருச்சுல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உன் ககன் மாமா உயிரோட இருப்பான். என்ன பூமி, என் அத்தை என்ன சொல்றாங்க? என் அண்ணனை கொல்ல நினைச்சது அவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்களா? ஃபேன் விழுந்தது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்களா? அப்படி சொன்னா உன் அத்தை எப்படி அபூர்வ ஆக முடியும்? சரி, உன் அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சேலஞ்ச்ல என்ன தோத்து போக சொல்றா. வாய்ப்பே இல்ல பூமி. நான் கூட இருக்கும்போது நீ எப்படி தோத்து போவ? உன்னை ஜெயிக்க வச்சே தீருவேன். கண்டிப்பா அண்ணன் தான் டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணுவான்.